வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு கட்சியிலும் யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்பிருக்கிறது, அவர்களின் பின்னணி என்ன என்பதையும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அதிமுக சார்பில் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளரும் தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள மு. தம்பிதுரை போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக அக்கட்சியினர் கூறுகின்றனர். அதே சமயத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஒன்றிய செயலாளருமான சி.வி. ராஜேந்திரன் அல்லது ஒன்றிய செயலாளரும் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மிக குறைந்த வாக்குகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தவருமான இ.சி. கோவிந்தராசன் ஆகியோரில் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன், பேரூர் கழக செயலாளரும் பேரூராட்சி தலைவருமான வி.சி. தம்பிதுரை, ஊத்தங்கரை வடக்கு ஒன்றிய திமுக செயலாளராக பொறுப்பு வகிக்கும் மூன்றாம்பட்டி குமரேசன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்பது அக்கட்சியினரது எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட கழக செயலாளரான இ. முரளி விஜய் என்ற முரளிதரன், காங்கிரசிலிருந்து விலகி அண்மையில் தாவேகாவில் இணைந்த ராஜீவ்காந்தி, கல்வி நிறுவன தலைவராக உள்ள வி. மூர்த்தி ஆகியோரது பெயர்கள் பரிசீலனையில் உள்ளதாக கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி சார்பில் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக உள்ள கவின்குமார் போட்டியிடுகிறார்.